வரலாற்றில் ஒரு சஹாபாக்கள் பற்றி இல்லைனாலும் எனக்கு வந்து இன்ஷால்லா யூசுப் எஸ்திசி ஒரு பிரபல மார்க் அறிஞர், இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் அதை ஒரு லைட்டாக அலசுவோம். ஏன்னா இதில் நல்ல படிப்பினைகள் இருக்குது. ஒரு சிறு சிறு சம்பவங்களே ஒரு ஆளை வந்து இஸ்லாத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு. ஒரு முறை யூசுப் எஸ்திசி முதல் முறையாக கிறிஸ்டியனாக இருக்கும்போது அவருடைய ஃபாதர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்குது, முகமது ஒரு ஆள் வர்றாரு, நீ போய்ட்டு ஏர்போர்ட்டில் அவரை பிக் பண்ணிட்டு வாங்க. அந்த மகன் கிட்ட சொல்கிறாரு, மகன் தான் யூசுப் எஸ்திசி. ஃபாதர் வந்து யூசுப் எஸ்திசி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு இவரை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் போயிட்டு கூப்பிட்டு வாங்க ஏர்போர்ட்லன்னு சொல்லும்போது யூசுப் எஸ்திசி ஓகேன்னு அக்ரி பண்ணும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது முகம்மதுன்னு சொல்கிறாங்க. முகம்மது நோ சான்ஸ், நான் வந்து முடியவே முடியாது, ஏன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் டெரரிஸ்ட், இவங்கள பற்றி நான் போயிட்டு ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு. அதோட அவரோட திங்கிங் பாருங்கள். அவர் சொல்ல, நான் கிறிஸ்டியன் ஆகிக்கும்போது 2 வேர்ட்ஸ் சொன்னேன். ஒன்று வந்து இந்த முஸ்லீம்கள் எல்லாம் தரைய முத்தமிடுவாங்க, அதை விட்டுட்டு அதை அடுத்த ஒரு கருப்பு கல்லை வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க, இதுதான் முஸ்லீம்ஸ், ஸோ என்னால் முடியாது அப்படின்னு. ஃபாதர் சொன்னார், நீ போயே ஆகணும்னு சொன்னாங்க. ஓகே நான் போவேன், ஆனால் என்னோடய ஸ்டைலில் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு யூசுப் எஸ்திசி போகிறதுக்கு முடிவு பண்ணி போகிறாரு. அன்றைக்கி என்ன செய்கிறாரு, காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லும், அதாவது இவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து வர்ற முகம்மது வந்து போகும்போது ஒரு கிறிஸ்டியனாக தான் வெளியே போகணுன்னு சொல்லி முதல்ல ஒரு கேப் வாங்கி போடுறாரு, ஜேசஸ் இஸ் காட் அப்படின்னு. அதை போட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரு பெரிய சிலுவையை எடுத்து கழுத்தில் போட்டுட்டு பெரிய பைபிளை கையில் வச்சுட்டு ஒரு ஃபாதிரியார் மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் தேடுறாரு. இவர் சொல்கிறாரு எப்படின்னா, நான் தேடினது வந்து ரொம்ப பெரிய தாடி வச்சு ஒரு ஜிப்பாவோட இப்படி ஒரு ஆளை சுற்றி பாருங்க காணல. அதுக்கப்புறம் ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது ஒரு மனுஷன் சொன்னார், இதுதான் நான் தான் அப்படின்னு. அவர் டோட்டலாகவே சூட்டெல்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருந்தார், லைட் தாடி அப்படின்னு. முஸ்லீம், எஸ் நான் தான் முஸ்லீம், என் பேர் தான் முகம்மது சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசுப் எஸ்திசியை கூப்பிட்டுட்டு டீ குடிக்க வரான். 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, உங்களுக்கு ஆப்ரஹாம் பற்றி தெரியுமா? ஆமாம் தெரியும். அடுத்தாப்புல ஜோனா பற்றி தெரியுமா? இப்படி ஒவ்வொருத்தரையா, டேவிட் பற்றி தெரியுமா? அவருக்கு எத்தனை மகனுங்க? எல்லாம் தெரியும்னு சொல்லும்போது இப்போ இவருக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபை, இவரை ஈஸியாக இந்த முகம்மதை வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை, கூப்பிட்டு வர்றாரு. வந்தோன்னா வீட்டுக்கு வந்து இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் தங்க போயிடுவேன் அப்படின்னு. எங்கே போகிறீங்க? மஸ்ஜிதுக்கு போயிடல, நான் அங்கே படுத்துடுவேன் அப்படின்னு. அப்போ ஃபாதர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ரொம்ப இதாக இருக்கிறார், கன்ஜூஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் சொன்னீங்க, போயிட்டு சொல்கிறாரு அங்கெல்லாம் படுக்காதீங்க, அதாவது ஒரு கௌரவ குறைச்சல், அதாவது சர்ச்சிலலாம் யாரும் தங்க மாட்டாங்க, நோ நீ நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு. இல்லை வரவே முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் தான் தங்கணும், ஐ வில் சார்ஜ் யூ $15 அப்படின்னு. $15 அந்த ஊரில் நத்திங். $15 சாப்பாடே வாங்க முடியாது, இதில் வேறு நான் ஒரு ஃப்ரீ சாப்பாடு தரேன்னு சொன்னோன்னா அவர் ஓகே முகம்மது சொல்லிடுறாரு, சரி ஓகே நான் ஸ்டே பண்ணுறேன். அப்போ 2வது இவரோட திங்கிங் வந்து ஃபாதர்கிட்ட வந்து சொல்கிறார், பார்த்தீங்களா எவ்வளோ சீப்பஸ்ட்டான டே, நான் சொன்ன அடுத்த செகண்ட் $15 சொன்னோன்னா சீப்புன்னு சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனால் அவர் லேட்டாக சொல்கிறாரு, அவரை நம்மளை பற்றி படிக்க தான் அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சோன்னா அன்றைக்கி ஃபுல் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஷார்ட் எக்ஸ்பைரியான ஐட்டம் எல்லாம் முன்னால் வச்சுட்டு உள்ளே நல்லதை வைக்கிறாங்க. ஏன்னா வந்த கெஸ்ட்டு வந்து முதல்ல ஃப்ரண்ட்டில் சாப்பிடும்போது யூசுப் எஸ்திசி வர்றவங்ககிட்ட எல்லாம் பின்னால் இருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு அவர் முதல்ல வந்து கேட்குறாரு, யூசுப் எஸ்திசி இது என்ன இப்படி செய்யுங்க, முன்னால் உள்ளதெல்லாம் ஷார்ட் எக்ஸ்பைரி, இது அவங்களுக்கு கொடுங்க. இல்லை எங்கள் ரிலிஜனில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நல்லது தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்குது, நான் பின்னால் இருந்து தான் கொடுக்கணும்னு முகம்மதுன்னு அந்த அவர் வந்து யூசுப் எஸ்திசிகிட்ட சொல்கிறார். யூசுப் எஸ்திசி அப்போ கிறிஸ்டியன். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன மைனஸ் ஸ்ப்ளாஷ். ஸோ அப்போ கூட அவர் கணக்கு எடுக்கல, ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன செய்கிறாங்க, அவரை இப்படி தங்கி இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபாதரியாக அவர் பார்க்க போன இடத்துல அங்கே இன்னொருத்தர் வீல் சேரில் இருக்கிறார், அவர் சோமலாங்க வந்து திடீர்னு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாரு. அவரையும் இவர் கெஸ்ட்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ வீட்டில் இவர் யூசுப் எஸ்திசி அவங்களோட ஃபேமிலி 2 கெஸ்ட் ஆகிட்டாங்க.
இப்படி போகும்போது இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். வீட்டில் எவ்வளவோ நடக்குது விஷயங்கள். ரவுண்ட் டேபிளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சாப்டர் வரும்போது இவர் வந்து ஜேம்ஸ் கிங் அந்த பைபிளை எடுத்துகிட்டு வந்துடுவார். இவரோட ஃபாதர் இவர் வந்து ரிவைஸ் வெர்ஷனை எடுத்துகிட்டு வருவார். பொண்டாட்டி வந்து இன்னொரு வெர்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் 66 புக் இருக்கும், இதில் 72 புக் இருக்கும். உடனே ஆர்குமெண்ட் வரும்போது அவங்களுக்குள்ளே இல்லை ஓம் பைபிள் பிள்ளை உடனே யூசுப் வெஸ்டி சொல்ல இல்லை ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் தான் சரி, ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கிது ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பிழையானது அப்படின்னு. இப்படி ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது இவ்வளோத்துலேயும் அந்த முகமது இருப்பார், ஆனால் எதுவுமே பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு நாள் என்ன செய்கிறார், இந்த முகமதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஃபாதரியார்கிட்ட போயிட்டு பேசுவோம்னா அந்த ரோட்டில் அந்த ஃபாதரியார்ஸ் போவாங்க பெரிய கிராஸ் போட்டுட்டு போயிட்டு கேட்குறாரு, எனக்கு ஒரே டவுட் வருது இவர்கிட்ட, இந்த ட்ரினிட்டின்னு ஒரு கொள்கை இருக்குது தானே, 3 கடவுள் கொள்கை, இதை நான் வந்து அவருக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் கடவுள் ஒன்றுன்னு சொல்கிறாரு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தர்றேன். ஒரு ஆப்பிள் எடுங்க, ஆப்பிளுக்கு ஒரு தோல் இருக்குது, ஒரு ஃப்ளஷ் இருக்குது, ஒரு சீடு இருக்குது, இந்த 3 சேர்த்து தான் ஒரு ஆப்பிள். இதுதான் கடவுள் கொள்கை, ட்ரைனிட்டி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் இவருக்கு வரும்போது திடீர்னு டவுட் வருது, உள்ள 2 சீட்ஸ் இருந்தால் அப்போ கடவுள் நாளா? அப்போ சரி இது சரி வர, இந்த உதாரணம் சரி வர, திரும்பி போகிறார் ஃபாதர் இதை சொன்னால் சரி வராது, எனக்கு வந்து நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வேறு மாதிரி அப்படின்னு. சரி ஆப்பிளெல்லாம் வேணாம், அதெல்லாம் தள்ளிடுங்க, அது கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை, முட்டை எடுங்க, முட்டையில் ஒரு ஓடு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வெள்ளைப்பாகம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கரு இருக்குது, ஸோ இதுதான் கடவுள், 3 சேர்ந்து ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கிட்ட பேசும்போது இவர் கேட்குறாரு, முட்டைக்குள்ளே 2 வெள்ளைக்கரு 2 மஞ்சள் கரு இருந்தால் 4 கடவுளா? திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அப்போ இவருக்கு தெரிஞ்சது இந்த ஃபாதர்கிட்ட போனால் விஷயம் நடக்காது அப்படின்னு போயிட்டு திடீர்னு ஒரு நாள் பஜாரில் போயிட்டு மார்க்கெட்டில் வச்சு இன்னொருத்தட்ட கேட்குறேன், இந்த ட்ரைனிட்டி கொள்கை எனக்கு சொல்லுங்க. சிம்பிள், நீ உங்கள் மதர் உங்கள் ஃபாதர் 3 பேர் இருக்கீங்க, அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, இதுதான் ட்ரைனிட்டி. ஓகே கிளியர்னு திருப்பி வரும்போது டவுட் வருது, 2 குழந்தை இருந்தால் இல்லாட்டி ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டா இப்போ ட்ரினிட்டி கொள்கை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. அப்போ இதுவும் சரி வராதுன்னு இது வேறு வழியே இல்லை, முகமது கிட்டே போயிட்டு கேட்டுருவாங்க. டேபிளில் வச்சு கேட்காரு முகமது கிட்ட, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சிரிச்சுட்டு அப்போ கூட ஒரு சிம்பிளாக குல் அல்லாஹ் அல்லாஹ் சுமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு எவ்வித தேவையும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களோட கொள்கை, 3னே ஒன்றும் கிடையாதுன்னு அப்படி சொன்னோன்னா அப்போ இவர் சாப்டரை மாற்றிட்டு ஏன்னா இவருக்கு வந்து இதாக தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது அந்த ஃபாதரியார் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நான் அவர் பள்ளிக்கு போகணும் மஸ்ஜிதுக்கு, நான் உள்ளே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா யூசுப் வெஸ்டிசி என்ன செய்கிறாரு, சரி வாங்க போகணும். யூசுப் வெஸ்டிசி முகமது இந்த ஃபாதரியார் 3 பேரும் போகணுன்னா இவங்க 2 பேரும் பள்ளிக்குள்ளே போயிடுறாங்க. இவர் சொல்கிறார் நான் வரல, நான் இப்போ காரில் இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு யூசுப் வெஸ்டிசி காரில் இருக்கிறாரு, அந்த முகமதும் அந்த ப்ரீஸ்ட்டும் போயிட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ப்ரீஸ்ட் வெளியே வந்துடுறாரு. வந்தோடனே யூசுப் வெஸ்டிசி கேட்குறாங்க, உள்ளே எப்படி இருந்துச்சு, இந்த அனிமல்ஸ் எல்லாம் நிறைய அறுப்பாங்கல்ல, வெட்டுவாங்க தானே அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை ஒன்றுமே அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நன் முஸ்லீம்ஸ் எப்படியெல்லாம் வெளியே இருந்து திங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேட்குறாரு, சரி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ப்ரே பண்ணாங்க, என்ன மியூசிக் போட்டாங்க அப்படின்னு. இல்லை மியூசிக் எதுவும் போடலை. இல்லை ஏதாவது சவுண்ட் போடுவாங்க தானே, இல்லை சவுண்ட் எதுவுமே போடலை. சவுண்ட் இல்லாமல் எதை எப்படி ப்ரே பண்ண முடியும், இல்லை அப்படி தான் முஸ்லீம்ஸ் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த செகண்ட் இவர் வந்து பியானோ பிஸ்னஸில் இருக்கிறார். இவர் ஒரு பிஸ்னஸ் திங்கிங் எப்படி போகுது, டக்குன்னு கேட்குறாரு, உலகத்தில் எவ்வளோ மஸ்ஜித் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் மஸ்ஜித் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, ஏன்னா அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் மஸ்ஜித்தில் நம்ம வந்து ஒரு மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பியானோ பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அப்போ இவர் பிஸ்னஸ் கணக்கு போட்டுருந்தாரு. அப்போ இன்னும் யாருமே டார்கெட் பண்ணாத மார்க்கெட் நம்ம வந்து டார்கெட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு அந்த ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறார், நான் திருப்பி உள்ளே போகணும், திருப்பியும் நான் அந்த மஸ்ஜிதுக்கு போகணும் அப்படின்னு. சரின்னு அதே மாதிரி போகிறாங்க, காரில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க, அந்த ப்ரீஸ்ட்டும் அந்த முகமதும். ரொம்ப நேரம் ஆகுது, மிட் நைட் ஆகுது, வெளியே வர்றாங்க. மிட் நைட்டுக்கு போகிறோம் 2 பேரும் வெளியே வரும்போது பார்த்தோன்னா முகமதோட வேற ஆள் வர்றாரு. கிட்ட வரும்போது தான் தெரியுது அது அந்த ப்ரீஸ்ட்டு. அவர் வந்து ஜிப்பா கொடுத்து டோட்டலாக அவருடைய அந்த இது எல்லாத்தையும் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு முஸ்லீமாக வரணும்னா இவருக்கு வந்து சரியாக என்ன ப்ரீஸ்ட், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சரி நீங்களே இப்படி ஆகிட்டீங்களேன்னு. இல்லை இதுதான் சரியான மதம் சொன்னால் இவர் வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஒய்ஃபோட வந்து இருக்கும்போது ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு, இப்படி நடந்துச்சு, நான் அவர் வந்து ப்ரீஸ்ட்டும் நானும் கிறிஸ்டியனாக போனோம், ஆனால் அவர் வரும்போது முஸ்லீமாக வந்துட்டார், இது வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தானு சொல்லும்போது நீ என்ன நினைக்கிற